திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இந்த டைம் நாம் என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா பிஆர் ரேங்க்டு. இந்த டைம் நானும் அண்டா மட்டும் தான் போயிருக்கோம். அண்டாங்கிறது ட்ராகன் உங்களுக்கே தெரியும். இந்த டைம் நாங்கள் என்னென்ன ஸ்கில் கொண்டு வந்திருக்கோன்னா வழக்கம் போல் நான் இபி கேரக்டர் வந்திருக்கேன். அப்புறம் ட்ராகன் வந்து அந்த ஸ்பீட் கேரக்டர் அட்டாக்கிங் பிளேயர் உங்களுக்கே தெரியும். ஆப்போசிட்டில் 2 ஆட்டோமேட்ச் பிளேயர்ஸ். இந்த மேட்ச்சில் ஒரு ஹைலைட் ஒன்று நடந்திருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் ஆட்டோமேட்ச் பிளேயர் தான் என் பேச்சு கேட்க மாட்டான். இப்போ என்னோடய டீம் பிளேயரே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். நான் இங்கே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல சொன்னேன். அவன் வந்து அந்த ஆப்போனண்ட் அதாவது எப்படி சொல்கிறது ஆட்டோமேட்ச் பிளேயர்ஸ் கூட போகிறான். ஃபஸ்ட்லாம் நான் இங்கே சொன்னாலும் பின்னாடி ஓடி வருவான். இப்போலாம் வர மாட்டேங்கிறான். அவன் மாறிட்டான் போல். டைம்ஸ் சேஞ்ச், ட்ராகன் டூ சேஞ்ச். இனியே தனிமையே நான் தனியாக எடுத்துட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறம் சரிப்படாது, சரி இவங்க கூட நாமளாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கூட போவேன். அப்பயும் ட்ராகனை நான் மதிக்கவே மாட்டான். அவன் பாருங்கள் என்ன பண்ணுற நீங்களே பாருங்கள். அவன் வேலையை தான் இருப்பான். ஃபஸ்ட்டில் நான் எங்கே போனால் பின்னாடி ஓடி வருவான். இப்போ அவன் தான் பண்ணல. என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணோம், தனியாகவே ஆடி பழகலான்னு ஆடிட்டுருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் அப்படியே செஞ்சு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு அப்படியே ஏற முடியாது. அவங்க 2 பேரும் அதான் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. இதேமாதிரி ஒரு ஜீப்பு கொண்டு வந்து இந்த சைடு வைஸாக நிற்பாட்டி நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா ஈஸியாக ஏறலாம். அதே மாதிரி நானும் டாப் வந்துட்டேன். அவனும் அவ்வளோ முடியல பார்த்தீங்களா. ஜம்ப் பண்ணி ஏற முடியாது. அதாவது இந்த மாதிரி க்ளூவால் போட்டு ஏதாவது டீம்மேட் மேலே உட்காந்து மேலே ஏறலாம். இல்லையாச்சும் ஒரு வண்டியை எடுத்து வந்து நிப்பாட்டி அது மேலே வச்சு ஏறலாம். அதுதான் ஒரே வழி. மித்தபடி அந்தளவுக்கு முடியாது. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லூட்டு தான் அடிச்சுட்டு இருப்போம். எனிமையும் பார்க்க மாட்டோம். நம்ம டீம்மேட்ஸ் தான் அந்த எப்படி சொல்கிறது அந்த டோக்கன் போட்டு எனிமி எங்கே இருக்காங்களோ தேடி போய் அடிச்சிருப்பாங்க. ஆட்டோமேட்ச் பிளேயர் 2 பேர். ட்ராகன் என்ன பண்ணுறேன்னு அவருக்கே தெரியல. என் கூடயும் வர மாட்டேங்கிறாரு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி நானும் விட்டுட்டேன். ஃபாலோ மீரா ஃபஸ்ட்லாம் போடுவேன். அதுக்கெலாம் ராஜர் ஏதோ சொல்லிட்டு பின்னாடியே வருவான். இப்போலாம் காலம் மாறி போச்சு, அவனும் மாறிட்டான். என்ன பண்ணுறது. சரி நாம் வழக்கம் போல் தனியாக ஃபுல்லாக ஆட்டோமேட்ச் பிளேயர் கூட அந்த மாதிரி நினப்பில் உட்காந்து ஆடிட்டுருக்கோம். அந்த மேட்ச்சு ஏதாவது எனிமி வரானா பார்த்துருக்கேன். நம்ம டீம்மேட்ஸ் வந்து 2 பேரை வந்து அங்கே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி எவனாச்சும் வந்தால் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு வண்டி வேறு சைடில் வந்துட்டுருக்கு. எனிமையாக நாங்கள் வந்துட்டுருக்கான். சரி அங்கே யாரும் இல்லை. சரி எனிமி போய் ஒரு நடுவில் ஓசிக்கில் அடிக்க முடியாதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அவனும் வண்டியில் தான் வரானா. 1 அடி 2 அடி 3 அடி. இந்த இடத்துல சின்னதாக கொஞ்சம் பக் ஆயிடுச்சு அதாவது ரெக்கார்டிங்கில். அவன் நல்லா டவுன் பண்ணிட்டோம். எனிமி ஒருத்தர் வரான், அவனை அடிக்க ஒரு வண்டி அடிச்சிருச்சிட்டான். சரி வால் போடுறதுக்குள்ளே நம்மளே டவுன் வச்சுட்டான். இந்த வண்டியில் வந்தவங்களே தான் பிரச்சனை. இந்த நம்ம டீம்மேட் வேறு நிற்கிறான், அவளே வேறு வண்டியில் அடிக்க வரான். நம்ம டீம்மேட் போய் பாருங்களேன், ஒரு ஜஸ்ட்டு மினிட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஜீப்பை அடித்து தூக்கியிருக்கலாம். நம்ம டீம்மேட்டை சேவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் முடியலை. ட்ராகன் இங்கே இருக்கான், நம்ம டீம்மேட் அங்கே இருக்கான். உயிரை கொடுத்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிராஸ் ஃபயரில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒன்றும் பண்ணல, எதுவும் சொல்ல முடியாது. சரி நம்ம டீம்மேட் ஹெல்ப் பண்ண தான் போகிறான்னு நினைக்கிறேன். சரி நானும் விட்டுட்டேன். நல்லா தான் நாங்கள் அந்த ஆட்டோமேட்ச் பிளேயர்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்பப்போ நம்ம டீம் பிளேயர் தான் சில டைம் கோஆப்ரேட் பண்ண முடிக்கிறான். இங்கே வர இந்த ஷேப்பிட்டுக்கு அவன் கூடயே முன்னாடியே ஓடி இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் கிராஸ் ஃபயரில் ஷூட் பண்ணி டைவர்ட் பண்ணி டீம்மேட்டையாக சேவ் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணல ட்ராகன். ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் மட்டும் இந்த மாதிரி நக்கலுக்கு தேங்க்ஸ்ன்னு போடுவான். அது அவனோட இயல்பு, அதை கண்டுக்க வேணாம். சரி நம்ம ரிவே ஆகிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம இறங்கி நம்ம ஃபன் பண்ணுறது தான். இது வரைக்கும் ஒரே ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கோம். உனக்கு கில்லே எதுவும் அடிக்கலை. கையில் P90யோடு இறங்கியிருக்கோம். பரவாயில்ல. நம்ம ட்ராகன் இருக்க சைடு வேணால் எனிமியை பார்த்தேன். இங்கே வேறு ஒருத்தன் காலில் வரான். அவனும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அங்கே ஒரு பிளிங்க் ஆகுது. எனிமியும் அது டவரா? பரவாயில்ல. டவர்லேருந்து பிளிங்க் லைட் வருமா? இப்போ தான் பார்க்குறேன். இத்தனை வருஷமாக விளாட்றேன், இப்போ தான் பார்க்குறேன். சரி போகலாமா? ஐயோ எங்கே தடவை வர டே, சொல்லாமக்கெல்லாம் ஓடி வர. ஒரு நல்ல வேலை. அவன் M10 வச்சு அழுத்திருக்கலாம். பட் ஆனால் அவன்கிட்ட ஸ்கின்னு இருந்து அவனை அழுத்த முடியல. நம்ம 2 கில் அடிச்சிட்டோம். ட்ராகன் கில் அடிக்கலை. ஓகே, அவன் நினச்சா M10 வச்சு அழுத்திருக்கலாம். பட் ஆனால் அவன் நான் வந்தது எதிர்பார்க்கல. என்ன மாதிரி அவனும் ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பான் போல். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எதை எடுக்கலாம், எந்த லூட் எடுக்கலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். கடைசியில் சரி M10 எடுத்துக்கலாம். M10ம் அந்த ரைஃபிள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இந்த ஃப்ளேம் த்ரோவர் ஏதோ ஒன்று அந்த இதை எடுத்துட்டோம். இங்கே நம்ம ட்ராகனை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அப்படியே போய் ட்ராகனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஒரு டவுன் வச்சிட்டோம். இன்னொருத்தர் நம்மளை அடிக்கிறான் டீம்மேட். 2 பேர் ட்ராகனை போட்டாங்க. நம்ம 2 பேரையும் போட்டு ட்ராகனையும் காப்பாற்ற முடியல. பரவாயில்ல, நம்மளை ட்ராகன் பார்க்க வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம நல்லா அவனுக்கு காட்டலாம் எப்படி ஆடுறதுன்ட்டு. இந்த மேட்ச் ஃபுல்லாக ட்ராகன் எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃபாலோ மீன் போட்டால் கூட வருவான், எதுவுமே பண்ணல. நம்ம 4 கில் அடிச்சிருக்கோம். டீம்மேட்ஸ் 2 கில் அடிச்சிருக்காங்க. ட்ராகன் கில் அடிக்கலை. 10 அலையே வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 7 பேர் உயிரோட இருக்காங்க ஆப்போசிட்டில். சரி எப்படி ஆடலாம், எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். சரி எல்லோரும் இங்கே வண்டியோட சுற்றிட்டு இருந்தாங்களா, நம்ம ஏதாச்சும் ஒரு டாப்பான இடத்துல போய் உட்காரணும், அதை வீடு இது ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் ஜீப் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வேணாம், எல்லாம் ஜீப் எடுத்துருக்காங்கனால சரி போய் இங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேலே ஏறிடுவேன். இங்கே இனிமே யாரும் இல்லை. நான் வேறு க்ளூ வால் மட்டும் போட்டு ஒரு ஃபயர் நடந்திருக்கும் போல், ஒரு ஃபைட்டு. பரவாயில்ல நான் ஏறிட்டேன். இப்போ ஒரு இனிமே வரான், சொல்லும் போது வரான் பாருங்கள். கீழே இருந்தால் கண்டிப்பாக இருப்பேன்.
போடு இவ்வளோ ஹெல்த்து கம்மியாக அதை ஓட்டிகிட்டு இருக்க. நான் மட்டும் ரீஃபில் அதாவது இது என்னது இந்த ரீலோட் பண்ணாமல் அடிச்சிருந்தா கண்டிப்பாக அவனை டவுன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஆனால் முடியல. சரி ஜோன் நமக்கு தான் சாதகமாக இருக்கனால அவனை விரட்டிட்டு ஓட வேணாம், வண்டியில் இருக்கான்னு நான் விட்டேன். இன்னொரு எனிமி இருப்பான், அவன் அடிக்க ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த அந்த எப்படி சொல்கிறேன், அந்த பேரியர்ஸ் வந்து நான் தெரியாமல் முக்கால்வாசினா அந்த பேரியர் தான் சுடுவேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக எய்ம் அங்கே தான் இருக்குன்னு நினைப்பேன். பட் ஆனால் அது லாக் ஆனது இந்த பக்கமாக இருக்கும். அந்த புல்லட் அங்கே பட்டே ரீகார்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம டீம்மேட் எல்லாம் டெத் ஆகிட்டாங்க. நம்ம வந்து ஒருத்தர் தான் இருக்கோம். 8 பேர் 7 அப்போ 6 பேர் அலைவு. 4 கீழே அடிச்சிருக்கோம். பார்க்கலாம் அவனை எத்தனை பேர் வராங்கன்ட்டு. எனிமி 2 அங்கே வர செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு. நல்ல வேலை நான் கீழே போயிருந்தால் கண்டிப்பாக நான் முடிஞ்சிருப்பேன். சரி வெயிட் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன்னா இந்த மேட்ச் பூயா வேண்டாம், சும்மா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 ப்ளஸ் தாச்சு ஆகட்டும், அந்த டாட்டில் தான் இந்த மேட்ச் விளாண்டுருப்பேன். வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அங்கே எனிமி இப்போ நான் 5 அலைவா, அப்போ 4 பேர் உயிரோடு இருக்காங்க. 4 இப்போ டீமேட் குறைஞ்சிட்டே இருக்கே, இவனு 3 பேர், அப்புறம் 3 பேர் ஆப்போசிட்டில் உயிரோடு இருக்காங்க. இங்கே தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடிக்கடி அந்த பேரியரை தான் சுட்டுட்ருப்பேன். அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாக நடக்கும். எனிமி நல்லா டேமேஜ் கொடுப்பேன். பட் ஆனால் எனக்கு நல்லா கொடுத்துட்ருவான். இந்த டைம் நல்லா ஒரு இபி ஹெச்பி கேரக்டர் அந்த கே கேரக்டர்னால கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. இந்த இடத்துல நானும் இந்த கன்னை சுடுவேன், நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இந்த ஏதோ ஒரு அட்டாக்கிங் பிளேயரோ ஏதாச்சும் ஒரு பிளேயராக இருந்தால் இந்த கன்று FGLA இந்த கன்று யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ட்ரீட்மெண்ட் கன்னை விட இந்த கன்று தான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க, போட்டால் நம்மளுக்கு தான் போயா. 2 பேர் நல்லா டேமேஜ் கொடுக்குறேன். இவன் வந்து கிரெனேட் குக் பண்ணனால அவன் கரெக்டாக அடி வாங்கிட்டான். ஹெட்டு கரெக்டான ஹெட்டு, சரியான அடி. 5 கிலோ அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல மேக்ஸிமம் முன்னாடி தான் எல்லாம் குதிச்சு இறங்குவாங்க. இது பின்னாடி இறங்கி பழகுங்க, ஏன்னா அழகாக அடித்தா அவனுக்கு ஹெட்டுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் இந்த இடத்துல நான் ஒன்று மறந்து போயிருப்பேன், அவன் எந்த க்ளூவால் பின்னாடி இருக்கான்ட்டு. வேறு எனக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு அவன் ஒரு கிராண்ட் வீஸ்னா நான் கவனிச்சிருக்க மாட்டேன். அவன் அந்த க்ளூவால் பின்னாடி இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தா இந்த க்ளூவாலுங்கிறது நான் ரேட்டாக தான் பிடிச்சிப்பேன். சரி ஆனதை பார்த்துக்கலான்ட்டு தான் ஒரு 2 வால் போட்டு மேலே ஏறி இருப்பேன். எனிமி இன்னும் அங்கே கிரனேட்டும் இதே தான் குக் பண்ணிருக்கான். நல்ல வேலை, ஃபேரஃபில் செம்ம காம்பினேஷன் இருக்குது. செம்ம அடி, நம்மளுக்கு தான் போயா. கடைசி நேரத்தில் வந்து போய் அடிச்சிட்டோம். இதான் ஸ்கோர் கார்டு பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.